ஓகே ரெடியா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அனைவருக்கும் வணக்கம். நம்ம சில்ட்ரன் ஸ்டார் யூடியூப் சேனல்ல இப்போ நம்ம என்ன கண்டென்ட் பேச போறோம்னா, ராமேஸ்வரத்துல ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியுடைய கழுத்துல ஒரு கொடியவன் குத்தி கொலை பண்ணிட்டான். ஸோ அதை கண்டிக்கும் விதமா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 புல்லட் பாயிண்ட்ஸ் கேள்விகளை முன்வைக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோபிகா. ரொம்ப வருத்தமா இருக்குது. ஒரு வீர குழந்தை உங்க அம்மாவோட 10 மாசம் சுமந்து பெற்றாங்களா? பிரசவ வலி என்ன அப்படின்னு அவன் உணர்ந்திருந்தா அந்த பொண்ணுடைய காலை தொட்டு வணங்கிட்டு அவன் ஒதுங்கி இருப்பான். அண்ட் செகண்ட் கொஸ்டின், நீ கத்தி கையில எடுத்துட்டு நாங்க இனிமேட்டு புத்தகத்தை கையில எடுக்க போறோம். ஒரு உயிரை எடுக்கிற உன்னுடைய ஆயுதம் பெருசுன்னா அறிவை வளர்க்குற எங்க குழந்தைகிட்ட கொடுக்குற புத்தகம் பெருசுங்கிறத நாங்க காட்டுறோம். அண்ட் தேர்ட் கொஸ்டின், மண்ணுக்கு விடுதலை கிடைச்சது, பெண்ணுக்கு விடுதலை கிடைப்பது எப்போது? நம்மளை அடிமை செஞ்ச வெள்ளைக்காரன் கொடுத்த வழியை விட இந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமை ரொம்ப வேதனையா இருக்கு. அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், ஆணும் பெண்ணும் சமமா? உரத்த குரல்ல சொல்றேன், ஆண்களை காட்டிலும் பெண்களே வலிமையானவர்கள், உயர்ந்தவர்கள். அண்ட் ஃபைனல் கொஸ்டின், தர்ஷினி. பிணந்தினி கழுகும் திரும்பி பார்க்காத அந்த கொடிய மனித ஜடத்தின் மீதான தண்டனையை என் தமிழ் சமூகமே இறுதி செய். ஒன்ன மாதிரி ஆள்லாம் இறந்தா உன்னுடைய உடம்ப பிணந்தினி கழுகு கூட திரும்பி பார்க்காதுடா. ஸோ மாரல் ஆஃப் த கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுடைய வளர்ச்சி என்பது பொருளாதாரத்தை சார்ந்தது மட்டுமல்ல, பெண் குழந்தையுடைய பாதுகாப்பும் முன்னேற்றத்தையும் சார்ந்தது என்பதை ஒவ்வொரு ஆண்மகனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய ஆழமான கருத்து. ஸோ எங்களுடைய இந்த பதிவு உங்களுடைய மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா நம்ம சில்ட்ரன் ஸ்டார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர்.